Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.8 ல 4th sum ல 4th one பார்க்கலாம். x power m y power n plus 1 by x power m y power n equal 2 cos m alpha plus n beta. இதில் வந்து போன சம்மில் வந்து xyயோட வேல்யூவும் 1 by xy யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த வேல்யூ ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். xyக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? cos alpha plus beta plus I sin alpha plus beta. 1 by xy யோட வேல்யூ வந்து cos alpha plus beta minus I sin alpha plus beta. இது ரெண்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ x power m y power n இதுக்கு என்ன எழுதணும்னா xyயோட வேல்யூவில் ஆல்ஃபாக்கு முன்னாடி எக்ஸில் பவர் என்ன இருக்குது எம், ஸோ எம்மையும் பீட்டாக்கு முன்னாடி ஒயில் பவர் என்ன இருக்குது என், ஸோ என்னையும் வந்து சேர்த்து நம்ம எழுதணும். ஸோ காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. அதே மாதிரி 1 by xy 1 by xyக்கு என்ன வேல்யூ? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா. ஸோ இதில் 1 by x பவர் எம் ஒய் பவர் என்னு இருக்கா. ஸோ 1 by x பவர் எம் ஒய் பவர் என்னோட வேல்யூ வந்து 1 by இந்த ஸ்டெப் நம்ம எழுதவே தேவையில்லை, நம்ம டைரெக்டாகவே நம்ம போட்டலாம். 1 by xyக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிச்சோமா. அதில் முன்னாடி ஆல்ஃபாக்கு முன்னாடி எம்மும் பீட்டாக்கு முன்னாடி என்னும் போட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதில் பவரில் எக்ஸுக்கு பவர் எம்மும் ஒய்க்கு பவர் என்னும் இருக்குது. அதனால் ஆல்ஃபாக்கு முன்னாடி எம்மும் பீட்டாக்கு முன்னாடி என்னும் போட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? இது 1 by xy. ஸோ இதோட வேல்யூ அப்படி எழுதி இந்த பவரில் இருக்கிறத மட்டும் ஆல்ஃபாக்கு முன்னாடி பீட்டாக்கு முன்னாடியும் சேர்த்து எழுதியிருக்கிறோம். ஸோ காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இப்போ கொஸ்டின் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ எழுதி அதுக்கப்புறம் இதோட வேல்யூ எழுதி இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ப்ளஸ் 1 by எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் அப்படி எழுதி ஈக்குவல் இதோட வேல்யூ என்ன? காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. அதை அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ என்ன? காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. அதையும் அப்படி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இது ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா இருக்குது. இதில் மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா, இங்கேயும் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ஸோ இது ரெண்டு டைம் இருக்கனால 2 காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து கொஸ்டின் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 2 காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா வந்துச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி முடிச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.